அப்போ இந்த பரக்கத்தை தான் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப் மாதத்தை பரக்கத் செய், யா அல்லாஹ் ஷாபான் மாதத்திலே பரக்கத் செய் என்று கேட்கிறோம். இப்போ இந்த மாதங்களோடு பரக்கத்தை கேட்பது என்கின்ற தொடர் முடிவதல்ல. நம் வாழ்க்கைக்கு முழுவதற்கும் பரக்கத் என்பது தேவை. அப்போ அந்த பரக்கத்தை பெறுவதற்கு சில வழிகளை மார்க்கம் சொல்கிறது, சில வழிகளை சொல்கிறது. அதை மட்டும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம் எல்லோராலும் பின்பற்றுவதற்கு தகுந்த, எல்லோராலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய சில வழிகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் வழி, நம்ம இடத்துல எது இருக்கிறதோ அதை பிறருக்கு பகிர்ந்து அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு மட்டுமானது, தன் குடும்பத்துக்குமானது மட்டும் இது, எனக்கு மட்டும், என் நண்பர்களுக்கு மட்டும் என்று சுருக்கிக் கொள்ளக்கூடாது. அது பரக்கத்தை கெடுத்துவிடும். குறுகிய பார்வையை கடந்து பரந்த பார்வைக்கு வர வேண்டும். சுயநலம் என்பதை கடந்து பொதுநல பார்வைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும். வந்தால் அவன் பரக்கத்தாக வாழ்வான். ரசூல் சொன்னார்கள், எத்தனையோ கூட்டம் மதீனாவிலே வசித்தார்கள். அஷ்அரி என்று ஒரு குடும்பம் இருந்தது. அஷ்அரி, அந்த அஷ்அரி என்ற குடும்பத்தை பற்றி பெருமானார் சொன்னார்கள், அல் அஷ்அரியு மின்னி வ அன மின்ஹும். அஷ்அரி குடும்பம் இருக்கு, அவங்க சாதாரண இல்ல, அவங்க நான் அவங்கள ஒருத்தன், அவங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன மாதிரி அவங்க அப்படின்னா. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இவ்வளவு போற்றி புகழ்ந்து அந்த குடும்பத்தை பேசுறதுக்கு என்ன காரணம்? நம்ம ஆளுப்பா அவரு அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம ஆளு அவங்க அப்படின்னா. எங்கள்ல ஒருத்தர் அப்படின்னா அந்த குடும்பத்தை பார்த்து பெருமானார் ஏன் சொன்னார்கள்? என்ன காரணம்? அந்த அஷ்அரி குடும்ப மக்களிடத்திலே ஒரு பண்பு இருந்தது. என்ன பண்பு தெரியுமா? அந்த குடும்பத்துக்காரங்க எல்லாரும் எங்கேயாவது வெளியூருக்கு பயணம் போனாங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஒரு கட்டத்திலே சிலருடைய சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போய் விட்டார். என்ன செய்வாங்க? அவங்க அப்படி தனியில் விட்ட மாட்டாங்க. யாருக்கு சாப்பாடு இருக்கோ அதை மொத்தமாக கொண்டு வந்து ஒரு பெரிய துண்டை விரித்து அதை மொத்தமாக கொட்டுவாங்க. கொட்டி அதை அப்படியே எல்லாத்துக்கும் பகிர்ந்து இருப்பவர் இல்லாதவர் எல்லோருக்கும் சேர்ந்து கையிலே கொடுப்பார்கள். இந்த பண்பு அவர்களிடத்தில் இருந்தது. இது என்னுடைய பண்பு, எனவே அவர்களிடத்தில் அது இருக்கிறது. அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவனை சார்ந்தவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஷேர் பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஷேர் பட்டன் மட்டும். அந்த ஷேர் பட்டன் மட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஷயம் அது உண்மையோ பொய்யோ, அது யதார்த்தத்தில் நடந்ததோ நடக்கவில்லையோ, அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ உடனே ஷேர் பண்ணு. அதுல யாராவது சொல்லிட்டா இதை ஷேர் பண்ண வேண்டிய உங்களுக்கு ஏதாவது ஆயிரும், உடனே நம்ம பயந்து ஷேர் பண்றோம் இல்லையா? ஆனால் உண்மையில் ஷேர் எதை செய்ய வேண்டும்? இருப்பதை ஷேர் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஷேர் பண்ணாதன்னு சொல்லி தர்றான் விளம்பரங்கள் எல்லாம். ஒரு சாக்லேட்டுக்கு விளம்பரம் பாருங்க, அந்த சாக்லேட் 4 பேர் தான் சாப்பிட முடியுமா? காரில் 5 பேர் சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறான். 4 பேர் தான் இதை சாப்பிட முடியும். எப்படி என்ன செய்யலாம்? ஒருத்தனை கீழே இறக்கி விடு, எப்படியாவது எதையாவது சொல்லி கீழே இறக்கு. அவன் தெரிச்சு இறங்கி வெளியே ஓடுறான். இவங்க 4 பேர் மட்டும் அதை எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ விளம்பரங்கள் இருப்பதை எல்லாருக்கும் கொடுக்காமல் எப்படி ஒருவரை தனிமைப்படுத்துவது என்று கற்றுத்தருகிறது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தின் வெளிப்பாடாய். ஆனால் மார்க்கம் சொல்கிறது இருப்பதை எல்லோருக்கும் கொடுத்து நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறது. தாமுல் வாஹித் யக்ஃபி இத்னை. ரசூல் சொன்னாங்க, ஒருத்தருக்கு உண்டான சாப்பாடு 2 பேருக்கு போதுமாகும். நாங்க 2 பேருக்கு நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு செய்வீங்க, அது 4 பேருக்கு 10 போதும். 4 பேருக்கு நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு செய்வீங்க, அது 8 பேருக்கு போதும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சில பேர் நபி இடத்துல வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா நாக்குல் வலா நஷ்பரு. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுறோம், ஆனா வயிறு நிறைஞ்ச மாதிரி தெரியலையே, எப்போதும் ஒரு காலியான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. ஒரு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபல அல்லக்கும் தஃப்தரிகூன், நீங்க சொல்றதை பார்த்தா எல்லாம் தனித்தனியா சாப்பிடுவது போல தெரியுது, உண்மைதானா கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ் எல்லாம் தனித்தனியாக சாப்பிடுவோம். இப்போ ரசூல் சொன்னாங்க, ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், நீங்கள் சாப்பிடும் பொழுது எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க, தனித்தனியாக சாப்பிடாதீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. வதுகுரு ஸ்மல்லாஹ அலை யுபாரக்கு லக்கும் ஃபீ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹ் சொல்லிக்கங்க, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. மனைவி, மக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒன்றா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செய்வான் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பையன் சாப்பிட்டானா சாப்பிடலாம், அவனுக்கு முதல்ல வச்சு கொடு, அவன் சாப்பிட்டு போட்டோம். பையன் வரும்போது கேட்குறான், வாப்பா சாப்பிட்டாரா? இல்லை சாப்பிடல, அவர் முதல்ல சாப்பிட்டு போட்டு அதுக்கு நான் சாப்பிடுறேன். அன்பர்களே, நம் முன்னோர்களிடத்திலே சிறந்த பழக்கம் இருந்தது, இன்னைக்கு சில கிராமங்களிலே இருக்கிறது. ஒன்றாக சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுவது. ஒரே தட்டில், களம் என்று சொல்வார்கள் எங்கள் பகுதிகளில் எல்லாம், சகன் என்று சொல்வார்கள் இந்த இடங்களிலே இல்லையா? விருந்தோம்பல் என்றாலே அதுதான், எல்லாருடைய கையும் படணும். ஒரே தட்டில் எல்லோருடைய கையும். அது ஒருவருடைய கை உயர்ந்த கையாக இருக்கலாம், ஒரு வெல்த்தான ஒரு நல்ல செல்வ செழிப்புள்ளவராக இருக்கலாம், இன்னொருவர் அன்றாடம் தொழில் செய்வராக இருக்கலாம், ஒருவர் மிடில் கிளாஸாக இருக்கலாம். இப்படி பலருடைய கை ஒரே தட்டில் பகிர்ந்து சாப்பிடுகிற பொழுது அங்கே விட்டுக் கொடுத்தல் ஏற்படுகிறது. நான் கூட வரும்பொழுது, பயணத்தில் வரும்பொழுது ஒரு இடத்துல பேசிக்கொண்டது, எங்க ஊர்லாம் அந்த பழக்கம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ மாறி போச்சு அப்படின்னு.
அவர் சொன்னார், ஆமாங்க எங்கள் ஊரில் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வாப்பா என்னை அப்படி கூட்டு போவாங்க. ஒரே தட்டில் 4 பேர் அமர்ந்திருப்போம். 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக எனக்கு நல்லதெல்லாம் தள்ளி விடுவாங்க. சின்ன பிள்ளை நீ சாப்பிட்றா, சின்ன பிள்ளை நீ சாப்பிட்றா, நாங்களாம் சாப்பிட்டோம், நல்ல நீ சாப்பிடு என்று எனக்கு தள்ளி விடுவார்கள். அப்படி ஒரு உயர்ந்த பண்பு அந்த ஒன்றாக இருந்து சாப்பிடக்கூடியதில் இருக்கிறது. நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், குடும்பத்திலே எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். அது பரக்கத்துக்கு மட்டும் வழி அல்ல, அன்பு கூடுவதற்குரிய மிகப்பெரிய வழி, புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய வழி. அது தனித்தனியாக பிரிஞ்சு அவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல, அம்மாவை பார்த்தா அங்கே டிவியை பார்த்துட்டே சீரியலை பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே சாப்பிடுது, பிள்ளைய பார்த்தா அங்கே கேம் விளையாண்டுட்டே வேகமாக சாப்பிட்றான், அப்பாவை பார்த்தா யார்கிட்டயோ ஃபோனை ரொம்ப சத்தமோடு பேசிட்டே சாப்பிட்டு இருக்காரு. இதனால் என்ன பலன்? அந்த சாப்பாடு உள்ளே போய் என்ன வேலை செய்யணுமோ எதுவும் செய்யாமல் போயிருமே. இது எல்லாத்துக்கும் மேல உணவு சாப்பிடுதல் என்கின்ற இடம் இருக்கிறது, அந்த உணவோடு சேர்த்து அன்பும் அங்கே பரிமாறப்பட வேண்டும். ஒன்னத்துக்கும் இல்லாமல் போயிடும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில பரக்கத்து வேணும்னா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது ஒரு வழி, பரக்கத்திற்குரிய வழி. ஷேர் செய்ய வேண்டும், பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பகிர்தலிலே பரக்கத்து இருக்கிறது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். உங்களிடத்திலே ஒன்று இருக்கிறது, அதை உங்களுக்கானது என்று நீங்கள் சுருக்கி கொள்கிற பொழுது அதனுடைய தன்மையும் சுருங்குகிறது. எல்லோருக்குமானது என்று பரந்த மனதோடு அதை விரித்துக் கொள்கிற பொழுது அதனுடைய பயனும் விரிகிறது. அப்ப பரக்கத்திற்கு முதல் வழி. இரண்டாவது முக்கியமான வழி, எது இருக்கோ அதை ஏற்றுக்கணும், கபூல் செஞ்சுக்கணும். இது நமக்கானது, அல்லாஹ் நமக்காக கொடுத்தது, பொருந்திக் கொள்ள வேண்டும். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான் இல்லையா? அந்த மனதை ஒரு மனிதர் எப்பொழுது எடுத்துக்கொள்கிறாரோ பரக்கத்தான வாழ்க்கையிலே அவர் காலெடுத்து வைத்து விட்டார் என்று பொருள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சுங்க, மாமனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்க போறாங்க. அவங்க பையன் வீட்டில் இல்லை, மருமகள்கிட்ட விசாரிச்சாங்க, வீட்டில் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏதோ போய்கிட்டு இருக்கு, சம்பாத்தியெல்லாம் 10 தான், ஏதோ 10 அரையும் குறையுமா, அப்போ அரை வயிறு காவயிறுன்னு ஓடிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் கேட்க இப்படி குறைவுள்ள பதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வீட்டுக்கார வந்தால் சொல்லுமா, வீட்டு வாசப்படியை கொஞ்சம் மாத்திர சொல்லு அப்படின்னாங்க. வீட்டு வாசப்படினா என்னவா? வீட்டு வாசப்படிங்கிறது வீட்டில் உள்ள வீட்டு மக்கள் தான் வாசப்படி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தியை அந்த பெண்மணி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னு சொன்னாங்க. ஒரு காலத்தின் வெளிப்பாடு, ஒரு கட்டத்துக்கு பின்னால் அவங்க 2 பேத்துக்கும் பொருந்தி போகல, விவாகரத்து ஆயிடுச்சு. அடுத்து இன்னொன்று நிக்கா செஞ்சாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜுர்கம் என்ற கபீலாவை சேர்ந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை. அந்த அம்மாவை இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு மறுபடியும் மாமனார் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விசாரிச்சாங்க, எப்படி இருக்கு வாழ்க்கை? ரொம்ப சிறப்பாக இருக்கு, சம்பாத்தியெல்லாம் எப்படி? ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இருப்பதை கொண்டு நாங்கள் நிறைவாக வாழ்கிறோம், பிள்ளைங்களுடைய எல்லாம் சிறப்பாக இருக்குது. சரி, உங்களுக்கு சாப்பாடு என்ன? இறைச்சி தண்ணி, இதை தான் நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாஇ. யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இறைச்சியிலே பரக்கச் செய்வாயாக, நீரிலே பரக்கச் செய்வாயாக. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது சொல்றாங்க, அந்த காலகட்டத்தில் தானிய பயன்பாடு இல்லை, தானியத்தை சாப்பிடுதல் என்பது அந்த சமயத்தில் பழக்கத்துக்கு வரல. அப்படி இருந்திருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானியத்துக்காக துஆ செஞ்சிருப்பாங்கன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவின் பரக்கத் அல்லாஹ் அந்த பாலைவன மண்ணிலே தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கிறான். என்றாவது தண்ணீர் தட்டுப்பாடு வந்திருக்கிறதா? என்றாவது இறைச்சி தட்டுப்பாடு வந்திருக்கிறதா? இங்க கூட நம்ம அளந்து சாப்பிடுவோம், நம்ம தான் வீட்டில் ஆடெல்லாம் வளர்ப்போம், ஆனா அளந்து சாப்பிடுவோம். அங்கே இறைச்சி மாஷா அல்லாஹ். ஹஜ்ஜின் காலங்களிலே பார்த்தால் உம்ராவினுடைய அங்கே போய்விட்டு வருகிற பயணத்திலே கேட்டால் தெரியும் இறைச்சி எவ்வளவு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவின் பரக்கத். நான் எதுக்கு சொல்றேன்? இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நமக்கான செய்தி என்ன? போதும் என்கின்ற உயர்ந்த மனதோடு இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய சிறந்த சிந்தனை அந்த பெண்ணிடத்திலே வெளிப்பட்டது. அதுவே இப்ராஹிம் நபியினுடைய துஆவுக்கு காரணமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்தை கொண்டு துஆ செய்தார்கள். மொத்த பரக்கத்தையும் அல்லாஹ் இஸ்மாயில் நபியினுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களின் சந்ததிகள் ஆண்டாண்டு காலம் வரக்கூடிய எல்லா சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கை. அப்ப இரண்டாவது வழி. மூணாவது வழி, பயபக்தி மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு எதை செய்வதை தொடங்குவதற்கு முன்பும் நம்முடைய ஆளுகைக்கு கீழ் உள்ளது, நாம் இதற்கு முழு தகுதிதான், யார் நம்மை கேட்க முடியும், நம்மிடத்திலே யார் பல்போட்டு பேசுவார் என்ற எண்ணத்தை எல்லாம் கடந்து ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று யோசித்து செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மிகுதியாக விடுமோ அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில பரக்கச் செய்துள்ளான். பயபக்தி மிக்க வாழ்க்கை. இந்த 3 முக்கியமான வழி பரக்கத்திற்கு என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட விஷயங்களை பின்பற்றி பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக.